விஜய் வந்து சூப்பரா வந்து ஃபெஸ்டிவலுக்கான ஏற்பாடு எல்லாமே அவ்வளோ அழகா பண்ணி வச்சிருக்காரு. அப்படியே கிராமத்து ஸ்டைல்ல சூப்பரா பண்ணி வச்சிருக்க விஜய் பார்த்து காவே ரொம்ப பாராட்டுறாங்க. உண்மையிலேயே எங்க வந்து எங்களோட வந்து ஊர்ல கொண்டாடுற மாதிரியே எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. காவேரியோட குடும்பமும், முத்துமலர் குடும்பம், அதுக்கப்புறம் காவேரியோட குடும்பம், அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சேர்ந்து விஜயோட குடும்பம் எல்லாம் சேர்ந்து பொங்கல சூப்பரா செலிப்ரேஷன் பண்றாங்க. காவேரியும் விஜயும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து இந்த பொங்கல வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில விஜய் வந்து விளையாட்டு போட்டிகள் நெறைய வந்து அதில நடத்துறாரு. அதில எல்லாருமே கலந்துக்கின்னு சூப்பரா வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில விஜய் வந்து என்ன பண்றாரு, செமையா வந்து அந்த உரியடிய பார்த்து பக்காவா அடிக்கிறாரு. இத பார்த்தா காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நானும் வந்து இந்த மாரி தாங்க செமையா வந்து இந்த விளையாட்ட விளையாடுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பருங்க அப்படின்றாங்க. எல்லாருமே விஜய் பாராட்டுறாங்க. இத பார்த்து கிருஷ்ணாக்கு அப்படியே வந்து முறைச்சிட்டே இருக்காரு. கிருஷ்ணாவ பார்க்க இவர் வந்து விருப்பப்படல இங்க இருக்கிறதுக்கு. அதே டைம்ல இங்க எல்லாரையும் பார்த்து வந்து வயிறு எறிறாரு அப்படின்ற விஷயத்த விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாரு. கிருஷ்ணா கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு விஜய் அனலைஸ் பண்றாரு. இங்க என்ன பண்றாரு விஜய் வந்து நிவின கூப்பிட்டு கேட்குறாரு. இந்த மாரி நீங்க நோட் பண்ணீங்களா? அன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னோன அந்த கிருஷ்ணா ஆளே சரியில்ல. என்ன சொல்றீங்க விஜய்? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றாரு. கிருஷ்ணாவும் வந்து ராகவும் மீட் பண்ண எல்லா விஷயத்தையுமே வந்து விஜய் வந்து சொல்றாரு நிவின் கிட்ட. ராகவ எதுக்காக கிருஷ்ணா மீட் பண்ணணும்? ராகவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சரி எதேர்ச்சியா மீட் பண்ணாலும் நான் வந்து கேட்டோன்னே ஏன் வந்து கிருஷ்ணா வந்து இந்த விஷயத்த மறைக்கணும்? ஏதோ இவங்க கிட்ட இருக்கு. இந்த ஏரியால யாருமே எனக்கு தெரியாது. இந்த ஊர்ல எனக்கு யாருமே தெரியாது. கிருஷ்ணா வந்து பொய் சொல்றாரு. ஆனா ராகவ மீட் பண்ணி பேசியிருக்காரு. அப்பன்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னோனே நிவின் யோசிக்கிறாரு. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்டு. அப்போ கிருஷ்ணா கிட்ட என்ன தப்பு இருக்கும்? கிருஷ்ணா பத்தி விசாரிங்க நிவின். கிருஷ்ணா யாரு? எங்கேருந்து வந்திருக்காரு? அவரோட சொந்த ஊர் உண்மையிலேயே வந்து அவங்க கத்தார்ல தான் இருந்தாங்களா? இது என்ன நடக்குது? ஏது நடக்குது? எல்லாமே தெரியணும். இவங்கள பத்தி முழு விவரமும் நம்ம தெரிஞ்சாகணும் அப்படின்னோனே, சரி நான் விசாரிச்சு உங்களுக்கு சொல்றேன் அப்படி சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்து நிவின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிருஷ்ணாவ பத்தி விசாரிக்கிறாரு. கிருஷ்ணாவோட பூர்வீகம் எது? எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறாரு. அப்போ விஷயம் வந்து தெரிஞ்சு விஜய் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய் வந்து நிவின் அவனை பற்றி விசாரிச்சிங்களான்னோடனே அவனை பற்றி விசாரிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வருது. உண்மையிலேயே வந்து இந்த இந்த கிருஷ்ணா வந்து உண்மையானவனே கிடையாது. இவன் நிறைய பொய் சொல்லியிருக்கான். அவனோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வேலையில் சேரும்போது வெரிஃபை பண்ணிட்டோம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்படின்னோடனே அவன் கத்தாரில் தான் வந்து முடிச்சிருக்கான் அப்படின்னோடனே அதெல்லாம் போய் கத்தார்லலாம் அவன் முடிக்கல. அவன் வந்து முதல்ல இது படிச்சிருக்கேன்னு சொன்னால கத்தாரில் இன்ஜினியரிங் அது கிடையவே கிடையாது. அவன் படித்ததெல்லாம் சென்னை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம். அதே மாதிரி அவங்க அம்மா வந்து இருக்காங்களே முத்துமலர்னு சொல்லிட்டு அவங்களும் சென்னை தான். அவங்களோட இதுதான் அவங்க ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வந்து காட்டுறாரு. இந்த ஏரியாவா? ஆமாம். இதுதான் அவங்க சொந்த இடம். முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இந்த 2 பேருக்குமே சம்மந்தமே கிடையாது. அம்மா பையனே கிடையாது இது அப்படின்னு ஒன்று பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க நிவின் அப்படின்னோடனே ஆமாம் நம்ம அங்கே போனால் எல்லா விஷயமும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க அந்த ஏரியாவுக்கு. அந்த ஏரியாவில் வந்து இந்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்க ஏரியா அது. அங்கே போனோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ஏரியாவா? அப்படின்னோடனே இங்கே முத்துமலரா அப்படின்னு யாரும் இல்லைங்க அப்படின்னு நான் கேட்டது. யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாங்க இவங்க அப்படின்னோடனே ஓ இந்த அம்மாவா? இந்த அம்மா இங்கே தான் தண்ணி விடும். எல்லா வேலையும் இது தான் பார்க்கும். இந்த ஏரியாலே பெரிய ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி தெரியணும்னா அங்கே இருக்க கேளுங்க அப்படின்றாங்க. பார்த்தா அங்கே விஷயம் எல்லாமே விசாரிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஊர்க்காரங்க தான் அவங்க. இந்த பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்காங்க இவங்க. இவங்களுக்கு வந்து வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து யாருமே கிடையாது. இவங்களுக்கு குழந்தைங்கலாம் யாருமே கிடையாது அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது அந்த கிருஷ்ணாவும் சிந்துவும் யார்? அப்போ இவங்க ஃபேமிலிலாம் யாருக்கு சம்மந்தப்பட்டவங்க? இதுக்கும் ராகவுக்கும் என்ன சம்மந்தம்? ஒருவேளை ராகவோட அப்பா வந்து அந்த பசுபதி தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போகிறார் விஜய். விஜய்க்கு பயங்கரமாக குழப்பமடையுது. ஒரு டென்ஷனாகி உட்காந்துருக்க நிவின் வந்து என்னாச்சு விஜய் அப்படின்னோடனே இப்போ தான் ஒரு விஷயமா எனக்கு புரிய வருது. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா இதுக்கு பின்னாடி இருக்குது அந்த பசுபதி தான் இவ்வளோ வேலையும் வந்து பண்ணியிருக்கான். பசுபதிக்கு எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ண முடியும்? சரி அப்படின்னா இவங்களுக்கு பசுபதி தான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான் அவங்க குடும்பத்தை பற்றி. அப்படின்னா எதுக்காக குமரன் வந்து ப்ரோ வந்து நம்மக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னோடனே ஒரு வேளை குமரன் ப்ரோ இவங்க கஸ்டடியில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிக்கிறாங்க. அப்போ குமரன் பிரதருக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க.